ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஐடியாலலாம் இந்த படம் வரணும்னா அதுக்கு குறிப்பாக ஃபஸ்ட்டு சென்சார் வாங்கணும். சென்சார் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த படம் இப்போது எலெக்ஷன் டேட் வர்றதுக்கு முன்னாடி வந்துருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற ஒரு திரைப்படம். நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியும் தான். பட் ஆனால் ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்தாலும் படம் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணும். பட் அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த பொங்கல் தளபதி பொங்கலாக கடைசியாக இருக்கும்னு பார்த்தா பொங்கலும் இல்லை, ஒன்றும் இல்லை, போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஜனநாயகனுடைய அந்த சென்சார் கேஸ் ஏரிங் நாளைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சீனியர் ஜஸ்டிஸ் முன்னாடி இப்போதைக்கு ஹியரிங் வரப்போகுது. ஸோ நாளைக்கு காலையில் அரௌண்ட் 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து அப்பையும் 10:45 11:00 நம்ம கேஸ் வந்து ஹியரிங் வரப்போதாமா. மேபி நாளைக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை ஹைகோர்ட்டில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விசாரிச்சுட்டு கேஸை தள்ளி வச்சுருக்காங்க. ஏற்கனவே யூபிஐயை கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு அப்பேர் பண்ணி இப்போது வேறு விஷயமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிவைசிங் கமிட்டிக்கு போக அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யூபிஐ சர்டிஃபிகேட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இல்லையா, அதையே கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், சென்சார் போர்ட் டீம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஹியரிங் பண்ணுவாங்க. அங்கே ரீஅப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி இன்னமும் இந்த கேஸை இழுத்துக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனையை அப்படியே வலுவலுன்னு இழுத்துட்டோம்னா படம் அப்புறமா ரிலீஸே ஆகாது. இது மட்டும்தான் அவங்களுடைய ஐடியாவாக இருக்கேன். அதுக்காக தான் அவங்க ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு நம்மளுக்கு சாதகமாக சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் போய் அதை கேஸை அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு என்ன பண்ணலான்னா, விசாரிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டேட்டுக்கு தள்ளி வைக்கலாம். இங்கே இன்னொரு வாய்தா கொண்டு போய் காலத்தை ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இல்லை. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நம்புவோம். வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக நாளைக்கு நல்ல செய்தி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் படம் வரணும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.